Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. சென்னை கடற்கரை பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ நிர்வாகம் கையகப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவையில சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரைக்கும் இயக்கப்பட்டு வந்த பறக்கும் ரயில் சேவை தற்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டு முழுவதுமாக இயக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடமே ஒப்படைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை கடந்த ஆண்டு நேரில் டெல்லியில சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த பறக்கும் ரயில் சேவை திட்டத்தை தமிழக அரசே கையகப்படுத்தி சிஎம்ஆர்எல் நிறுவனத்தின் மூலமாக மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தயாரிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் கும்டா மற்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோவுடன் இணைப்பதற்கான அந்த முதற்கட்ட ஆய்வுகளை முடித்து வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரயில்வே வாரியத்திற்கு தற்போது அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரயில்வே வாரியம் இதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் ரயில்வே வாரியத்துடைய ஒப்புதலின் அடிப்படையில் ஜூன் மாதம் முதலே பறக்கும் ரயில் சேவை திட்டம் என்பது தமிழக அரசால கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிஎம்ஆர்எல் கையகப்படுத்தக்கூடிய பட்சத்தில் வரும் நாட்கள் மெட்ரோ ரயிலுக்கு நிகராக இந்த பறக்கும் ரயில் சேவையில இந்த உட்கட்டமைப்புகள் என்பது மேம்படுத்தப்பட இருக்கின்றன. பறக்கும் ரயில் சேவை வழித்தடத்துடைய தண்டவாளம் மற்றும் சிக்னலிங் அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பறக்கும் ரயில் சேவையில அந்த மெட்ரோ ரயில்கள் பெட்டிகள் என்பது உருவாக்கப்பட்டு 2028 முதல் இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் வழிவகைகள் என்பது செய்யப்பட்டு வருவதாக ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் சித்தி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையான அந்த பறக்கும் ரயில் சேவைகள் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு நிகராகவும் மெட்ரோ ரயில் இயக்கப்படக்கூடிய வகையில மேம்படுத்தப்பட இருக்கிறது. இந்த பணிகள் நிறைவு பெறும் வரை குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல பறக்கும் ரயில் சேவையாகவே இந்த வழித்தடம் என்பது தொடரும் எனவும் 2028 முதல் இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயில்கள் இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது முதற்கட்ட வரைவு அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடுவதற்காக ரயில்வே வாரியத்திற்கு தற்போது இந்த அறிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இதற்கு ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.